ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் vlog. கொஞ்ச நாள் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் எதுவும் போட முடியல, மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பல் பூண்டு, வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூனு, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு போட்டு நல்லெண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கிறோம் ஒரு பூண்டு குழம்புக்கு. அதை தவிர தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர கருவேப்பிலை போடணும், என்கிட்ட இருக்கல. ஸோ 3 வரமிளகா, மஞ்சப்பொடி, பின்ன தேங்காய் ட்ரைடு ஃப்ரைட் பவுடர் இருக்குது, பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பிஞ்ச் ஹிங் பெருங்காயம், பின்ன அங்கே ஒரு ரவுண்டு புளி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மல்லித்தூள் இருக்குது, ஒரு 150லேருந்து 170 கிராம் வரைக்கும். இதெல்லாம் மட்டும் போட்டு ஸ்லைட்டாக ஒரு சாட் பண்ணிக்கணும் அந்த இன்க்ரீடியண்ட்டோட. அவ்வளோதான், தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு. இதுதான் இன்ஸ்டண்ட்டாக அமெச்சூஸ் பூண்டு குழம்பு. இது கேஸ்ட்ரைட்டிஸ் ட்ரபிளுக்கு, பின்ன பல விதமான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நல்லா கேட்கும். அதாவது கிட்டத்தட்ட இது மருந்து குழம்புன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பூண்டு, வெந்தயம், கடுகு, ஜீரகம் போட்டு வறுத்துருக்கேன். அது கூட இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ஸு, அதாவது மல்லித்தூள், மற்ற இதர பொருட்கள் எல்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. புளியோடு சேர்த்து அப்படியே போட்டு வறுத்துரும். கொஞ்சம் வறுபட்டோன்னே இதில் தண்ணி போட்டு உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டு நல்லா கொதிச்சா எண்ணெய் சுண்டி பிரிஞ்சு வரும். இதுதான் பூண்டு குழம்பு. இது சாப்பிட்றப்ப கேஸ் ட்ரபிள், பின்ன கோல்டு, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் யூட்ரஸ் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ஓகேவா? இந்த அளவுக்கு உப்பு போட்டு லாஸ்ட்டாக கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் நல்லா போட்டிருக்கேன், விஷம் கூட உடம்புல இருந்தால் முறிஞ்சிரும், ஓகேவா? ஸோ வீட்டில் அரைச்சி வச்ச குழம்போட அந்த லுக் பாருங்கள், ஒரு மாதிரி பிளாக்கிஷ் டார்க் க்ரீன் கலர் வரும். இந்த கலரோட இப்போ ஒரு 10 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் வறுத்த பொடியோட. வீடெல்லாம் மணக்கும். சாப்பாடோட சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு கொதிச்சுன்னு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோடு அப்படியே வச்சிங்கன்னா ஒரு வாரம் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய குழம்பு மட்டும் இப்படி மேலாக்க எடுத்துக்கலாம் நீங்கள். பூண்டோட இதோ ரைஸில் சென்டரில் இப்படி பரிமாறுறோம்.